ஆலும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியும் கொள்கையுமே எங்களின் குருதி. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியானது ஆட்சி பொறுப்பில் அமரும் ஒவ்வொரு காலமுமே தமிழ்நாட்டு பெண்களுக்கான பொற்காலம் எனலாம். தொட்டிலை ஆட்டும் கை தொல்லுலகையும் ஆளும் என்பதை நன்குணர்ந்தவர் எங்கள் முதல்வர். ஆம், தொட்டிலை ஆட்டும் கைகளாக மட்டுமே நம் கரங்கள் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பெண்களுக்கான பல முன்னோடி திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். உதாரணமாக மகளிர் விடியல் பயணம் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். பெண்களின் சுய உரிமை காக்கப்பட வேண்டும், பெண்ணியம் போற்றப்பட வேண்டும், பெண்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கப்பட வேண்டும், பெண்களின் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் உயர்த்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு முன்னெடுக்கப்பட்ட திட்டம்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம். மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது பெண்கள் தங்களுடைய ஆடை அணிகலன்களை பெற்றுக் கொள்வதற்காக வழங்கப்பட்டது அல்ல. பெண்கள் இந்த சமுதாயத்தில் தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக உழைக்கும் ஒவ்வொரு பெண்களின் உழைப்பிற்கும் கிடைக்கப் பெற்ற அங்கீகாரம்தான் எங்களது மகளிர் உரிமை தொகை திட்டம். வாரி நம் கழக துணை பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான திருமதி கனிமொழி அவர்களுடன் வரும் ஜனவரி 26 டெல்டா மண்டலத்தில் தஞ்சையில் வெல்லும் தமிழ் பெண்கள் 2வது மகளிரணி மாநாட்டில் அனைவரும் அலை கடலென அனல் சுடரென வீசும் தென்றலாய் மேக கூட்டங்களாய் ஒளிரும் விண்மீன்களின் அணிவகுப்பாய் அனைவரும் பெருந்திரளாய் கலந்து கொள்வோம். வாரீர். திராவிட மாடல் ஆட்சியின் பெருமையை மக்களுக்கு புரிய வைப்போம். தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி ஒளிர வைப்போம். வாழ்க நம் தலைவர், வெல்க நம் கழக ஆட்சி. நன்றி, வணக்கம்.